புது கிருபை வந்தவரே, கண்மணி போல காப்பவரே, உலகத்தின் ஒளியாக வந்தவரே, கண்மணி போல காப்பவரே, குறைவில்லை ஆசீர்வதிக்கும் குறைவில்லை, என்னை ஆசீர்வதிக்கும் நல்ல மேய்ப்பன் நடத்திடும் வார்த்தை. அப்பா சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். அனுதினமும் வேதத்தை ஆண்டவரே வாசிக்கும் போது உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் பெற செய்கிற தேவனை, வேதையை கூட ஞானியாய் மாற்றிடும் வார்த்தை அதில் மகிழ்ச்சியில் நடத்துகிற தேவனையா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி செல்வேன் என்று சொல்லி நாமும் வல்லமையில நாம் அதில் என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அப்படியா அவரை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அறியாமலும் உணராமலும் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம், தேவன் நம்மை தேடி வந்து ரட்சித்தவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. அப்படியாக வேலையில் நாம் செபிப்போம். தேசத்துக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிப்போம். ஆண்டவரே, இப்போது கூட வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்குள் வளர்ந்தார் ஐயா. ஆண்டவரே, வார்த்தையின்படி நடக்க தேவன் ஆண்டவர்கள் செய்யுங்க ஐயா. ஒரு நன்மை குறைபடக்கூடாது. அப்படியாக சோத்திரம் சோத்திரம் அதில் வேதத்தின் வழியாக பிள்ளைகளை நடத்துங்க. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வளரும் போதே தெய்வ பயத்தை பிள்ளைகளை கொடுக்க செபிக்கிறோம். இப்போது வியாதியில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். வியாதியோ வறுமையோ நாச மோசமோ பட்டயமோ எது பிள்ளையோ அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்கையா. இயேசுவே நாமத்தில் எதை கேட்டால் நான் செய்வேன்னு சொன்னீங்க. இயேசுவே எனக்கு செய்வாங்க என்ற விசுவாசத்தோடு டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இப்போது சுகம் கிடைக்கணும். வல்லமை இறங்கட்டும். ஷாப்பா பலமன தூரமன அறியாந்தனம் அத்தத்தை திடிக்கிறவன் விடுதலை கொடுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையில் அநேக பிள்ளைகள் சிக்கியிருக்கிறாங்க. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கடன் ஆகி எடுத்து கொடுங்க. நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பா, நீயும் கடன் வாங்க மாட்டா என்று சொல்லிடுவியா. நேசிக்கிறவர் இயேசுவே உன் நாமத்தில் கேட்கும்போது அந்த கடனை எல்லாமே பிள்ளைகளை சாட்சியா நிறுத்து. மன உளைச்சலை எடுத்துக்கொடு. சமாதானம் இல்லாத குடும்பங்களில் தெய்வன் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக. சமாதானம் கொடுப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா குறைவெல்லாம் மகிமை நைஸ்வர் நிறைவாக்கி அறியாத பிள்ளைகள் கூட இயேசுவே என்ற இந்த நேரத்தில் கூப்பிடுங்க. நீங்க எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க. அவர் தேடி வந்து நம்மளை விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். நல்ல தேவன், நமக்காக உயிரை கொடுத்த தேவன். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்து மறித்தால் இதோ பிதாவின் மலப்பக்கம் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது உயிரோடு இருக்கிற தேவனை நாம் வணங்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாங்களும் ஒரு காலத்தில் அங்கே எங்கெங்கோ சுற்றி அலைந்து இருந்தோம். எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்காதான்? அப்போ இயேசுவை தேடி வந்து எங்களை மீட்டெடுத்தார். அந்த இயேசுவை தான் இப்போ வார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு சொல்லும்போது அதை கேட்டு விசுவாசித்து அருகாமையில் இருக்கிற சபைகளுக்கு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். விடுதலை கொடுப்பார். நாங்கள் விடுதலையோடு இருக்கிறோம். அதை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இயேசு நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓரி கலரபா, இப்போது உங்களோடு கூட நான் பேசுவது தேவனுடைய அனாதி தீர்மானம். அவருடைய என்ன சொல்றது, அவர் நம்ம மேல அவ்வளோ அன்பா இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன், மீட்பின் தேவன், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிற தேவன். வேதத்தை நாம் தியானிக்கும் போது தான் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது உலகத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கலக்கக்கூடாது. அப்படி சம்பந்தம் கலந்த என்ன நடக்கும் அப்படி சொல்றாரு பாரு. அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இல்லை, இப்போ எங்க 120 வருஷம்லாம் இருக்குது? அவர் சொன்னது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? வருஷத்தை குறைச்சிட்டார். 70 வருஷமாகிட்டார். சங்கீதம் 90 சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, 70 வருஷம் மனுஷனுடைய வாழ்க்கை, அதுக்கு அடுத்தது பலத்தின் மிகுதினாலே இன்னும் ஒரு 10 வருஷம் சேர்த்து 80 வருஷம். ஆக மொத்தத்தில் எல்லாமே என்ன தான்? வருத்தமும் துன்பமும் வேதனையும் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. இங்கே 120 வருஷம்னு சொல்கிறார். சொல்லிட்டு அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினாலே இவர்கள் அவளுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவர் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைங்க தான் சேரணும். உலகத்தாரோடு சேரலாம். எப்படி ஏன் சேரக்கூடாது? ஏன் சொல்றாருன்னா, ஆதாம் ஏவாள் செய்த தவறுமே அதுதான். அல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட கனி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது அப்படின்னு கண்கள் இச்சையினால தான் அதை எடுத்து என்ன செஞ்சாங்க? சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் 2வது வசனத்துல அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அல்லேலூயா. சௌந்தரியம் என்ன தெரியுங்களா? அழகு. சௌந்தரியம் என்னது? அழகு. அதாவது நல்ல ஒரு பார்க்கறதுக்கு சொல்லுவாங்க, கலையாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதான் சௌந்தரியம் தான். அல்லேலூயா. அதை கண்டு என்ன பண்ணிட்டாங்க? தவறான வேலையை செஞ்சுட்டாங்க. அவங்ககிட்ட பெண்கள் எடுத்தாங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்நாட்கள் மனுஷனுடைய அக்கிரம பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதே என்று கர்த்தர் கண்டு. 6வது வசனத்தில் சொல்றாரு, தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு வசனமாயிருந்தது. ஏண்டா மனுஷனை படைச்சோம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் படைச்சது எப்படி படைச்சாரு? அவருடைய சாயலிலே மனுஷனை படைத்தார். அவரை போல இருக்கணும்னு படைச்சார். நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். இந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்வாங்க. நூல் என்ன கலரில் இருக்குது அது மொத்தம் சேலை அமையும். தாய் எப்படி இருக்குது அப்படி தான் பிள்ளை இருக்கணும்வாங்க. அதை போல் இயேசு எப்படி இருக்கிறாரோ அதை போலே அவருடைய பிள்ளைகளும் இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறார். அல்லேலூயா. அவர் சாந்த குணம் உள்ளவர். அவர் மனதிற்கும் உள்ள தேவன். பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். யாராவது தவறு செஞ்சுட்டா பரவாயில்ல, அதை என்ன செய்யணும்? மன்னிக்க தெரியணும். அல்லேலூயா. இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, அக்கிரமம் செய்கிறவனா இருக்கிறான். பாருங்க, அந்த 5வது வருஷத்து மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
அவன் இறுதியும் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. மனுஷன் பொல்லாதவனா இருக்கவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கண்ட உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏண்டா மனுஷனை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாராம், மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயத்துக்கு அது வெசனமா இருந்ததாம். வேற வழி இல்லை, ஒரு முடிவுக்கு வர 7வது வசனத்துல, அப்போது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குறது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. நிக்கிரகம் பண்ணோன்னா அழித்து போடுவேன், அவர்களை இல்லாம செய்ய போறேன். ஏண்டா படைச்சோன்ற எண்ணத்தோடு கூட அவர் என்ன செய்யறாரா, அந்த எண்ணம் அவருக்கு வருது. வந்துட்டு என்ன பண்ணார் பாருங்க. ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு இந்த உலகம் அப்படிதாங்க இருக்குது. அக்கிரத்து மேல அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, என்ன பெருகுது? அக்கிரத்து மேல அக்கிரமம் பெருகிறது. எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு. அல்லேலூயா, இப்படிதான் இருக்குது இந்த உலகம். அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தார் ஆண்டவர். சோதோமை போல மாறிச்சான். ஒரு அல்ல சொல்லுங்களா? அதனால இப்படி ஆனாலும் பாருங்க, கர்த்தர் நம்ம மேல என்ன வச்சிருக்காரு? கிருபை வச்சிருக்காரு. அதே பூமியில தான் நம்மளும் இருக்கிறோம். எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது இன்னைக்கு பூமியில, அவருடைய கோபத்தினாலும் நடக்குதுங்க. அல்லேலூயா, அன்னைக்கு எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்து தேசத்துல ஆராதிக்க விடாம செஞ்சவங்கள அவங்களுக்கு நிந்தை கொடுக்கும்படியா என்ன பண்ணார்? வண்டுகளை வர வைத்தார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டுகள் வருது. அதே மாதிரி வண்டுகள் வருது இன்னைக்கு. அதான் நேற்று இரவு நியூஸ்ல காட்டுறாங்க, கேரளாவில் காலேஜ் பசங்க எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க ஓடுறாங்க. ஒருத்தர் 2 பேர்ல கூட்டமாக ஓடுறாங்க. என்ன ஓடுறாங்கன்னு பார்த்தா பின்னால் என்ன துரத்துதான்? வண்டு துரத்துதான். ஒரு அல்ல சொல்லுங்களா? நம்ம நினைக்கிறோம் அப்படி கூட ஆண்டவர் செஞ்சிருப்பாரா எகிப்து தேசத்தில் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, அன்னைக்கு அப்படிதான் பெருகுச்சு. டவுக்கலைங்க வந்துச்சு, வண்டு பெருகுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, பூமியில ஜனங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பயத்தை கொண்டு வர அலறச்சின்னு பசங்க ஓடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாரும் மனுஷனால் நடக்கிறதா கிடையாது. அவர் நினைச்சா எதையும் செய்வார். எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அப்படிதான் எங்களுக்கு மண்ணாவே கொடுக்குறீங்களான்னு சொல்லும் போது ஒரு காற்றை அடிக்க வச்சு என்ன பண்ணாராம், காடைகளை கொண்டு நிரப்பினாராம். ஒரே இடத்துல அத்தனை காடை விழுந்துச்சான். அப்படிதான் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம். அப்போ நம்ம எவ்வளோ பயப்படணும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, பயப்படுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்கன்றார் ஆண்டவர். உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. அந்த கிருபை தாங்க இன்னைக்கும் நம்மளை நடத்துது. ஏசப்பாவை இன்னைக்கே நீங்க இரட்சகரை ஏற்றுக்கொள்வீர்களானால் அவருடைய கண்களில் என்ன கிடைக்கும்? நமக்கு கிருபை கிடைக்கும். எவ்வளோ ஆபத்துகள் வந்தாலும் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மளை பாதுகாப்பார். அவர் பேர் என்னதான்? பாதுகாவலர், இரட்சகர், மீட்பர். இயேசுனாலே அதான் பேர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். ரிக்கதரவா, இந்த உலகத்தில் தாயா நாங்களும் இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறதே. எப்படி கிடைச்சது? உங்களால் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதே போல் அநேகர் உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், பாதுகாவலராக ஏற்றுக்கொள்ளணும். அவங்க பாதுகாக்கப்படணும், தப்பிக்கப்படணும், மீட்கப்படணும். பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.